வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் திரிசா வந்துட்டு இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அது நான் கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருக்கனால கேரளாலையும் நியூஸ் போயிட்டு இருக்கு. செம்ம காமெடியாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு விதமாக சொல்கிறான், கேரளா ஒரு விதமாக சொல்கிறான். பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்குது. நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது, ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்குது. ஆனால் அவர் சுயமாக சிந்திக்கிறவங்க யோசிக்க மாட்டானா. விஜய் திரிசா ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்கன்னாவே ஒரு என்ன மனநிலை இருக்கேன்னு தெரியல. ஏன்னா பொண்டாட்டி கூட தான் போகணும், பொண்டாட்டி கூட தான் வரணும்னு இல்லை, அவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கலாம். திரிசான்றது ரொம்ப காலமாக அவங்க சினிமா ஃபீல்டில் நடிச்சிருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க ஒன்றா அவங்க கிருத்தி சுரேஷ் அவங்க கல்யாணத்துக்கு போகும்போது ஒன்றா போனதில் என்ன தப்பு இருக்குது? நமக்கு அதெல்லாம் தோணலை. ஆனால் நிறைய என்ன காழ்ப்புணர்ச்சி என்னன்னு தெரியல விஜய் மேலே. ஏன்னா எனக்கு நான் விஜய் ரசிகரும் கிடையாது. ஆனால் காழ்ப்புணர்ச்சி ஏன்னா நமக்கு சிந்திக்கிற மனுஷன் கேட்பாள். அந்த கேள்வி தான் நான் எழுப்புறேன். என்ன தப்பு இருக்குது? கேரளாக்காரங்க என்ன சொல்கிறாங்க, காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு. எதனா நம்புறது? கொஞ்சம் சுயமாக சிந்திச்சு பேசுங்கடா. ஏன்டா அப்படி கேரள கட்ட தரமாக பேசுறீங்க? ஒரு மனுஷன் யார் கூட போயிட்டாருன்னா அது வேற மாதிரி தான் அர்த்தமா? தயவுசெய்து வேறு நல்ல நல்ல நியூஸில் ஏதாச்சும் மனுஷனுக்கு தேவையான ஒரு நியூஸை போடுங்க. எல்லாம் ஒரு நியூஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நன்றி, வணக்கம்.